Future Vision Study Center, Salem. எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. so that எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாம வந்துட்டே இருக்கும். கவனிங்க, நம்ம ஏற்கனவே அனலிட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். அனலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய நெசசரி கண்டிஷன்ஸ், சஃபிஷியன்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்தோம். அப்போ ஆக்சுவலாக அனலிட்டிக் ஃபங்க்ஷன்றது எதுக்கு யூஸ் ஆகுது? தட் மீன்ஸ் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்றது ஏற்கனவே சொல்லியிருக்கோம், ஒரு ஃப்ளூயிடோடைய ஃப்ளோ வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்குலாம் நம்ம அனலிட்டிக் ஃபங்க்ஷனை கான்செப்டை வச்சு யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ அனலிட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா த ஃபங்க்ஷன் நாட் ஒன்லி டிஃபரன்ஷியபிள் அட் எ பர்டிகுலர் பாயிண்ட், இட் ஆல்சோ டிஃபரன்ஷியபிள் இன் இட்ஸ் சரௌண்டிங் பாயிண்ட்ஸ். ஒரு புள்ளியில் மட்டும் டிஃபரன்ஷியபிள் ஆகாமல், டெரிவேட்டிவ்ஸ் எக்ஸிஸ்ட் இல்லாமல் அந்த புள்ளி உள்ள பக்கத்தில் இருக்கிற நெய்பர் பாயிண்ட்ஸ்லையும் அது என்னவாக இருக்கணும்? டிஃபரன்ஷியபிலிட்டியாக இருந்துச்சுன்னா தென் வி சே தட் த ஃபங்க்ஷன் இஸ் செட் டு பி அனலிட்டிக் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ இந்த அனலிட்டிக்கை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ப்ராப்ளம் காம்ப்ளெக்ஸில் இருக்குங்க. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அதோடைய கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறது, இல்லை அந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துல மட்டும் அனலிட்டிக்னு கேட்கறது, இல்லை அந்த ஃபங்க்ஷன் எங்கேயுமே அனலிட்டிக் இல்லாமல் இருக்குதான்னு கேட்கறது, இல்லை அந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருக்குது ஓகேங்களா, எந்த இடத்துல இருக்குது எந்த இடத்துல இல்லை அப்படின்னு கேட்கறது. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் அரைஸ்டு அண்டர் த கான்செப்ட், அண்டர் த டாபிக் ஆஃப் அனலிட்டிக் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒன்று ஒன்றா நம்ம கோ த்ரூ பண்ண போகிறோம். நம்ம ஏற்கனவே ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அனலிட்டிக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. இப்போ நம்ம அடுத்த கேட்டகரி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனில் கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்கும், அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம். அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த ஃபங்க்ஷன் அனலிட்டிக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா how to find out the constant value அப்படின்றது அடுத்த கேட்டகரி. அப்போ நல்லா கவனிச்சிங்க, நம்ம ஒரு ஸ்டெப்பாக போகிறோம். ஒரு ஸ்டெப்பாக போய் ஒவ்வொரு கான்செப்டை அனலைஸ் பண்ணி எல்லா கான்செப்டையும் நம்ம த்ரூ பை ஹையரிக்கல் ஆர்டர் பிரகாரம் நம்ம வச்சுக்கிட்டோம்னா எந்த கொஸ்டின் எப்போ கேட்டாலும் நம்மளால சொல்ல முடியும். அதான் போன கிளாஸில் சொன்னேன், டெரிவேட்டிவ் யூஎக்ஸ் யூஐ வேல்யூ கான்ஸ்டண்ட்டாக வந்துடுச்சு அதோட ரிசல்ட் அப்படின்னா இசட்டோடைய வேல்யூ எங்கேயுமே சப்ஸ்டிட் பண்ண முடியாது. கான்ஸ்டண்ட்டாக நாட் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது எங்கேயுமே என்னவாக இருக்க முடியாது, அனலிட்டிக்காக இருக்க முடியாது. ஏன்னா எங்கேயுமே சிஆர் ஈக்குவேஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட். எங்கேயுமே சிஆர் ஈக்குவேஷன் நாட் சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னா இட் இஸ் நோவர் அனலிட்டிக் அப்படின்னு சொன்னோம். ப்ளஸ் நோவர் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னா என்னன்னு சொன்னோம்னா யூஎக்ஸ் யூஐ கண்டுபிடிச்சி அதோட ரிசல்ட் கான்ஸ்டண்ட்டாக வந்துடுச்சுன்னா தென் வி சே தட் இட் இஸ் ஏ நோவர் டிஃபரன்ஷியபிள் அப்படின்னும் சொல்லியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு ஹிண்ட்டு என்னென்ன கொடுக்குறோமோ அதை பாயிண்ட் வைஸ் நீங்கள் ஸ்டெப்ஸ் வைஸ் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஹிண்ட் எடுத்து வச்சிங்க. ஏன்னா கொஸ்டின்ஸ் கேட்கும்போது நமக்கு எல்லாமே தெரிஞ்ச கொஸ்டின்ஸாக இருக்கும், தெரிஞ்ச கான்செப்டாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு செகண்ட் ஒரு நிமிஷத்தில் அந்த சின்ன டிப்ஸ் நம்ம என்னென்ன கொடுத்தோமோ அதை ஞாபகத்தில் இல்லைன்னா நம்ம ஆன்சர் தப்பாக போட்டுருவோம். அதுக்காக தான் திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாக்க தட் இஸ் ஒரு சின்ன ப்ராப்ளம் பார்த்துட்டு அடுத்த கான்செப்ட் போயிடலாம். ப்ராப்ளம் one function that is let f of z is equal to ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்குறாக்க அந்த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா x plus ay plus i into என்ன இருக்குங்க, a இருக்கு, x plus ay plus i into bx plus cy. bx plus cy is analytic அப்படின்னு சொல்லிடுறாங்க, is analytic அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு என்ன கேட்குறாங்கன்னா find the constants a, b, c அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன செய்கிறோம், நல்லா கவனிச்சிங்க, கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன் அனலிட்டிக்னு சொல்லிட்டாங்க. கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன் அனலிட்டிக். ஸோ இஃப் த ஃபங்க்ஷன் இஸ் அனலிட்டிக் தென் இட் ஷுட் பி சாட்டிஸ்ஃபை த சிஆர் ஈக்குவேஷன். சிஆர் ஈக்குவேஷன் யூஎக்ஸ் ஈக்குவல் டு விஒய் அண்ட் யூஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் விஎக்ஸ் அப்படின்றது நம்ம நல்லா தெரியும், எல்லாருக்கும் தெரியும். அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியதாக இது அமைகிறது. அப்போ அந்த அனலிட்டிக் ஃபங்க்ஷனுடைய சிஆர் ஈக்குவேஷன் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போனோம்னா we are going to find out the value of constant ABC. இப்போ பாருங்கள், ஒரு ஸ்டெப்பாக சொல்கிறோம். சொல்யூஷன் என்ன கொடுத்துருக்காக்க, given f of z is equal to x plus ay plus I into bx plus cy. It is given.
since it is analytic. It is analytic. Analytic means what is the meaning? CR equation satisfied. CR equation satisfied. CR equation satisfied means ux equal to vy and uy is equal to minus vx. This is the CR equation. Whatever the function is said to be analytic, then the function is to satisfy these CR equations. Okay, அப்போ இந்த CR equation வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to find out the constant values of ABCD. இப்போ பாருங்க ux கண்டுபிடிக்கணும். ux கண்டுபிடிக்கணும் v முதல்ல கண்டுபிடிக்கணும். ஏன்னா uv தெரிஞ்சாதான் u partially differentiation v partial differentiation அது ஈக்குவலைஸ் ஆகுதா இல்லைன்னு சொல்ல முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்யணும்னா you have to find out what is u and v. That means what is the real part and what is the imaginary part. அப்போ what is the real part and imaginary part? Given function என்னங்க இருக்கு? f of z. f of z எப்படி எழுதலாம்? That is u of x comma y plus iv of x comma y அப்படின்னு எழுதலாம். இப்போ என்ன இருக்கு? x plus ay plus I into bx plus cy அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இந்த f of z நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? u of s comma y plus iv of s comma y is equal to x plus ay plus I into bx plus cy ன்னு எழுதியாச்சு. இப்போ uv கண்டுபிடிக்கணும். u ன்றது ரியல் பார்ட், v ன்றது இமேஜினரி பார்ட். ஸோ ஈக்குவேட்டிங் ரியல் அண்ட் imaginary parts, equating real and imaginary parts, equating real and imaginary part, what we get? u ன்றது என்னங்க கிடைச்சிருக்கும்? That is u is nothing but இங்க real part, I இல்லாத part என்னதுங்க? x plus ay, x plus ay, b ன்றது I இருக்கக்கூடிய part, that is including I, that is bx plus cy, bx plus cy. So uv கண்டுபிடிச்சாச்சு. Since function is analytic, அப்போ uv கண்டுபிடிச்ச பிறகு CR equation satisfy ஆகுதான்னு நீங்க வெரிஃபை பண்ணிட்டோம்னா CR equation satisfy ஆகும். ஏன்னா வந்து analyticன்னு சொல்லியாச்சு. So it automatically satisfy the CR equation. By using the CR equation, you are finding the value of constants. அப்போ ஃபர்ஸ்ட் என்னங்க இருக்கு? ux இருக்கு CR equationsல, that is box போட்டு காமிக்கிறேன். CR equationsல ux equal to vy and uy equal to minus vx அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை கண்டுபிடிக்க இந்த கான்செப்ட் CR equations யூஸ் பண்ண போகிறோம். இப்போ யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பாருங்கள் இந்த ப்ராப்ளத்தை நான் ஃபஸ்ட்டு பார்ட் ஃபுல்லாக அழிச்சிட்றேன். ஏன்னா வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கும் ப்ராப்ளம் உங்களுக்கு போடும் போதும். இப்போ கவனிங்க, கொடுத்துருக்கிற ப்ராப்ளம்ஸ் என்ன ஏதுன்றது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபங்க்ஷன்ஸ் அழிச்சிட்டோன்னா, சரி கவனிங்க, ஃபங்க்ஷன் இங்கே கீழே இருக்குது. இப்போ யூன்றது என்னதுங்க? எக்ஸ் ப்ளஸ் ஏஒய். யூஎக்ஸ் மீன்ஸ் partially differentiation u with respect to x. So what is u here? Dou by dou x of u is x plus ay. So partially differentiate with respect to x means with respect to x பொறுத்து partial differentiate பண்ணா 1 plus a and y, both of them constant while differentiate with respect to x, so it becomes 0. இல்லைங்களா? It becomes 0. So what the result you got? That is equal to 1. ux வேல்யூ என்னங்க கிடைச்சிருக்கு? 1 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ அடுத்து என்னங்க இருக்கு? ux-ஐ நல்லா கவனிச்சிங்க. ux-ஐ ux-ன்றது partial differentiation of u with respect to x, uy-ன்றது partial differentiation of u with respect to y, that is dou by dou y of what is u here also again x plus ay. Partial differentiation y அப்படின்னா x is constant 0 plus a into y பொறுத்து பண்ணா 1. So we get the result as a. We got the result as a. அப்போ நமக்கு கிடைச்சிருக்கிறது என்னதுங்க? ux வேணா இப்படி கோட் போட்டுக்கலாம். ux உடைய வேல்யூ is nothing but 1. uy is nothing but the values a. CR equationsக்கு அடுத்து v-யோ x-ஐ பொறுத்து y-ஐ பொறுத்து partially differentiate பண்ணணும். அப்போ x-ஐ பொறுத்து y-ஐ பொறுத்து partially differentiate பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இது வச்சுக்கலாம். இது CR equations, இதுதான் நம்ம சாட்டிஸ்ஃபை சொல்லியிருக்கோம். ஸோ vx vy இங்கே கண்டுபிடிக்கிறோம். இங்கே பாருங்கள், vன்றது என்னதுங்க? vx plus cy. vx அப்படின்னா dou v by dou x, that is dou by
dou x of v என்னதுங்க vx plus cy x பொறுத்து differentiate பண்றோம். So b into 1 plus 0 equal to b. Similarly vy அப்படின்னு போட்டிங்கன்னா vy என்னதுங்க partially differentiation of v with respect to y, that is dou by dou y of v again is nothing but vx plus cy. So partial differentiate பண்ணிங்கன்னா இது vanish ஆயிடும். c into 1 that is equal to c. vy equal to c. அப்போ நமக்கு vx வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிருக்குங்க v கிடைச்சிருக்கு. vy வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு c கிடைச்சிருக்கு. இந்த CR ஈக்குவேஷனில் இருக்கக்கூடிய ux, uy, vx, vy இந்த நாலத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ CR ஈக்குவேஷன்ஸ்க்கு உண்டான கான்செப்டை இங்கே கொண்டு வர போகிறோம். தட் இஸ் CR ஈக்குவேஷன்ஸ் அப்படின்றது என்னதுங்க ux ஈக்குவல் டு vy. ux என்னதுங்க 1. ux இஸ் ஈக்குவல் டு vy. ux என்றது 1 இஸ் ஈக்குவல் டு vy என்னதுங்க இருக்கு c. அப்போ c உடைய வேல்யூ என்னதுங்க 1. vx equal to vy இந்த CR ஈக்குவேஷனுடைய ஃபர்ஸ்ட் டேர்முடைய கண்டிஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்னா c உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்னங்க இருக்கு uy is equal to minus uy is equal to minus vx அப்படின்னு இருக்கு. uy வேல்யூ என்னங்க இங்க a is equal to minus vx value b. So here b is equal to minus a. a உடைய வேல்யூ எது வேணாலும் இருக்கலாம். a உடைய வேல்யூ 2 னா b உடைய வேல்யூ -2, a உடைய வேல்யூ 1 னா b உடைய வேல்யூ -1. So the whatever the values given to a, we are able to find out the value of b. அப்போ நம்ம क्वेश्चंस என்ன, if the function is analytic then find out the constant result abc. a உடைய வேல்யூ, b உடைய வேல்யூ, c உடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் CR ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் டேர்ம் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம் c உடைய வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். that is c is equal to 1. அடுத்தது b equal to minus a அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸு அடிக்கடி டிஆர்பியில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்ம வந்து கொடுத்துருக்கிற கொஸ்டின்ஸு அனலிட்டிக் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு CR ஈக்குவேஷன் அப்ளை பண்ணி CR ஈக்குவேஷன் அப்ளை பண்ணது மூலியமாக நம்ம கொடுக்கப்பட்ட கான்ஸ்டன்ட்ஸ் ஃபங்க்ஷனில் கொடுக்கப்பட்ட கான்ஸ்டன்ட்டை ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா CA உடைய வேல்யூ, B உடைய வேல்யூ, C உடைய வேல்யூ மூணுத்து வேல்யூ கொடுத்துருவாங்க. இப்போ A உடைய வேல்யூ நம்ம இங்கே என்ன எடுத்துக்கிறோம் A is equal to minus B ன்னு எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அப்போ minus B, B உடைய வேல்யூ A, C உடைய வேல்யூ 1. இந்த மூணு இது இருக்குது. இந்த மாதிரி வெவ்வேறு வேல்யூஸ் 1 to 1, BAC, AC1 அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு இதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்டானதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட். டு ஃபைண்ட் அவுட் த கான்ஸ்டன்ட் இன் த கிவன் analytic function by using CR equations. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒன் எல்லாமே ப்ராப்ளத்துக்கு முன்னாடி நம்ம வந்து டெஃபினேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறோம். அந்த டெஃபினேஷன்ஸை நல்லா கோ த்ரூ பண்ணுங்கள். டெஃபினேஷன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை பேஸ் பண்ணி நம்ம எல்லா டெஃபினேஷன்ஸை நல்லா கிரேஸ் அவுட் பண்ணிட்டோம்னா ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் நம்ம டக்குன்னு ஈஸியாக போட்டுடலாம். நான் பல நேரங்களில் அதை சொல்லியிருக்கேன். ஸோ யூ ஷுட் பி ஃபாலோ இட். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிஸு என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அடிக்கடி கேட்குறாங்க, கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க டிஆர்பியில். தட் மீன்ஸ் ப்ராப்பர்ட்டி என்னென்னா இஃப் f of z and f of z bar, if f of z and f of z bar, that is conjugate of the function. z க்கு பார் எடுத்தா காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு கான்ஜுகேட், f of z கான்ஜுகேட் தான் ஃபங்க்ஷனுக்கு கான்ஜுகேட். ஓகேங்களா? அப்போ f of z and f of z bar are analytic in a region D, then f of z is constant. இது ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அனாலிட்டிக் ஃபங்க்ஷனில் ஒரு முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸில் இது ஒன்று. என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, f of z அப்படின்றது இட் இஸ் நத்திங் பட் ஏ
complex valued function. F of z bar is nothing but a conjugate of the complex function. இது ரெண்டுமே அனலிட்டிக்காக இருக்குது. கொடுக்கப்பட்ட ரீஜன் டியில் இருந்துச்சுன்னா கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன் f of z என்னவா இருக்கும்? கான்ஸ்டன்ட்டாகத்தான் இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது லைக் தட் ஒரு டொமைன் இருக்குது. இந்த டொமைனில் ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த ஏகப்பட்ட பாயிண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே அந்த ஃபங்க்ஷன் f of zன்ற ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம், டிஃபைன் பண்ணிக்கிறோம். அந்த f of zன்ற ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருக்குது. That means all the points, in all the points in the given region D, the function is analytic. அப்படி இருந்துச்சுன்னா அதோடைய கான்ஜுகேட், எதோடைய கான்ஜுகேட்? ஃபங்க்ஷனுடைய கான்ஜுகேட் f of z bar, f of z whole bar. இதுவும் என்னவா இருக்குன்னா அனலிட்டிக்காக இருக்குன்றாங்க. ரெண்டுமே அனலிட்டிக்காக இருக்கு கொடுக்கப்பட்ட ரீஜியனில் அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன் f of z ஆனது கான்ஸ்டன்ட்டாக இருக்கிறது அப்படின்றது ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த அனலிட்டிக் ஃபங்க்ஷன். எப்படி இது ஃபங்க்ஷன் அனலிட்டிக்காக இருக்குது, அதோடைய கான்ஜுகேட் அனலிட்டிக்காக இருக்குது, கொடுக்கப்பட்ட ரீஜனில் இருந்துச்சுன்னா அது ஒன்றே கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்க முடியுமா? ஹவ் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இப்போ பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டியோடைய கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிச்சிங்களா? f of z அப்படின்றது வந்து திருப்பி சொல்லிடுறேன். சொல்யூஷன் f of z என்னதுங்க? இட் இஸ் ஒன் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ f of z கேன் பி ரிட்டன் as u of s comma y plus I v of x comma y. தானங்க ஃபங்க்ஷன். ஓகேங்களா? f of z bar அப்படின்னா that is conjugate. ஃபங்க்ஷனுடைய conjugate f of z the whole bar is nothing but ஃபங்க்ஷனுடைய conjugate, that is u of x comma y plus in the minus, minus in the plus, so minus I v of x comma y. இதாங்க ரெண்டும் டிஃபரன்ஸ். இதுதான் டிஃபரண்ட். ஃபங்க்ஷன் f of z அப்படின்றது வந்து u of s comma y plus I v of s comma y என்பது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். f of z bar, f of z bar, z bar இல்லைங்க, f of z whole bar. f of z bar வேறு, f of z the whole bar வேறு. அப்போ f of z whole bar means ஃபங்க்ஷனுக்கே கான்ஜுகேட் எடுக்கணும். ஃபங்க்ஷனுக்கே கான்ஜுகேட் எடுக்கும்போது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் கான்ஜுகேட் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின் போதோ இஃப் z ஈக்குவல் டு x plus iy அப்படின்னா z bar is equal to x minus iy அப்படின்றது கான்ஜுகேட். காம்ப்ளெக்ஸ் நம்பர், காம்ப்ளெக்ஸ் வேரியபிளுடைய கான்ஜுகேட் என்னன்றது தெரியும். அதே தான் ஃபங்க்ஷனுக்கு கான்ஜுகேட் அப்படின்னும் போது f of z the whole bar, it is nothing but to change the sign in the coefficient of imaginary part. அப்போ i இருக்கு, இந்த மைனஸ் i v of s comma y ன்னு எடுத்துக்கிறோம். இது ரெண்டு அனலிட்டிக்காக இருக்குது இந்த ரீஜன் டியில். அப்படி இருந்துச்சுன்னா then we say that u and v are, then we say that f of z is a constant. f of z is a constantனா f of z உடைய காம்பனன்ட்ஸ் என்னதுங்க? uவும் vயும். அப்போ uவும் vயும் கண்டிப்பாக என்னவாக இருக்கணும்? கான்ஸ்டண்ட்டாக தான் இருந்தாகணும். ஏன்னா uவும் vயும் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் ஃபங்க்ஷன் f of z கான்ஸ்டண்ட்டாக இருக்க முடியும். அப்போ uவும் vயும் எப்படி கான்ஸ்டன்ட் இருந்து ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு தான் இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். கிளியர் ஆகிடுச்சிங்களா? அப்படி கிளியர். அப்போது இப்போ இந்த கான்செப்டை தான் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இந்த ப்ரூஃபுக்கு போல் இந்த ப்ராப்பர்ட்டியோடைய கான்செப்டை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம ப்ரூஃபில் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த கான்செப்ட் எல்லாம் சொல்லிட்டேன். ஸோ ஜஸ்ட் ஐ ரப் இட். இப்போ எல்லாத்தையும் சொல்லியாச்சு. நம்ம ப்ரூஃபுக்கு போகிறோம். தட் இஸ் இதையுமே அழிச்சிடலாம். இப்போ கவனிங்க, இப்போ என்னங்க சொல்லியிருக்காங்க? சொல்யூஷன் ப்ரூஃபுக்கோ இல்லை சொல்யூஷனுக்கோ போயிடலாம். தட் இஸ் ப்ரூஃப்னே வச்சுக்கலாம் அல்லது சொல்யூஷன் வச்சுக்கலாம். ப்ரூஃப் சொல்யூஷனே வச்சுக்கலாம். ஏன்னா ப்ரூஃப்னா ப்ரூஃப் தட்னு இருக்கணும். ஸோ வி டேக்கன் ஆஸ் எ சொல்யூஷன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு விஷயமா கொண்டு போகிறோம். f of z is a analytic ஃபஸ்ட்டு இல்லைங்களா? லெட் f of z is a analytic function. அப்போ f of z is a analytic function னா therefore CR equation is என்னதுங்க வரும்? f of z is analytic அப்படின்னு சொல்லியாச்சு. f of z is analytic அப்படின்னா analytic function னா what is the meaning?
f of z satisfy the CR equation. அப்போ f of z satisfy the CR equation னா f of z ன்றது எப்படிங்க இருக்கு? u plus iv ல இருக்கு. u plus iv ல இருக்கு. அப்போ f of z is analytic function அப்படின்னும்போது f of z can be written as in terms of components of u and v. அது எழுதியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்றோம்? அனலிட்டிக்னு சொல்லிட்டதுனால CR equation என்ன வரும்? CR equation is ux is equal to vy and uy is equal to minus vx. நார்ம்ஸ் கிடையாதுங்க, பாக்ஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து CR equation. இது equation 1 வச்சுங்க. Since f of z bar, f of z the whole bar என்னதுங்க? அனலிட்டிக் இல்லைங்களா? f of z the whole bar is also அனலிட்டிக்கா இருக்குது. is also analytic இருக்கு. அப்போ f of z the whole bar அப்படின்றது எந்த ஃபார்ம்ல இருக்கும்? u minus iv ஃபார்ம்ல இருக்கும் இல்லைங்களா? தானே சொன்னேன். f of z equal to u plus iv னா f of z the whole bar வந்து u minus iv ஃபார்ம்ல இருக்கும். அப்போ அதுக்கு CR equation is இதுக்கு. அப்படியே இதோடைய ரிவர்ஸ் என்னதுங்க? ux is equal to minus vy, இங்கே ப்ளஸ் இங்கே இதுவாகிடும். uy is equal to அங்கே மைனஸுக்கு இது ப்ளஸ் ஆகிடும், தட் இஸ் dx. CR equation அப்படியே சைன் மட்டும் சேஞ்ச் ஆகி வந்துடும், வேறு ஒன்றும் இருக்காது. CR equations என்ன ஆகும்னா இங்கே என்ன சைன் இருக்கோ அதுக்கு அப்படியே மாறி சைன் மட்டும் சேஞ்ச் ஆகி வரும் ஃபார் த கான்ஜுகேட் ஃபங்க்ஷன். அப்போது இதை ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் 2 கொண்டு போய் ஈக்குவேஷன் 1ல் கம்பேர் பண்ணுறேன். தட் இஸ் comparing or substituting the equation 2 in equation 1. அப்போ ஈக்குவேஷன் 2ன்றது என்னதுங்க? ux equal to minus vy. இங்கே என்னங்க இருக்கு? ux equal to vy. லெஃப்ட் ஹேண்ட் சைடு எப்படிங்க இருக்கு? both of them same. ux இருக்கு, ux இருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேம்னா ரைட் ஹேண்ட் சைடு should be same. அப்போ என்ன ஆகுது? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் vy, செகண்ட் ஈக்குவேஷன் minus vy. இது ரெண்டும் தானங்க ஈக்குவல். கிளியர் ஆகுதுங்களா? left hand side equal, right hand side should be equal. Right hand side equal, left hand side should be equal. That is the norms. That is the obviously concept. அப்போ ux left hand side இருக்கு, இங்கேயும் ux left hand side இருக்கு. left hand side சேமாக இருந்தால் right hand side should be same. அப்போ right hand side இங்கே இருக்கிறது vy, இங்கே இருக்கிறது minus vy. அதை இப்போ எப்படி எழுதலாம்? இந்த minus vy அந்த பக்கம் போச்சு நாங்கள் ஆகிடும். vy plus vy is equal to 0 ஆகிடும். That is 2vy equal to 0 implies vy is equal to 0. vy 0 ஆயிடுச்சுங்களா? ரிசல்ட்டு 0 ஆயிடுச்சு. ஸோ vy 0. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். இதுக்கு அடுத்தது ux-ஐ கம்பேர் பண்ணிட்டோம். இங்கே நாங்கள் இருக்குது uy இருக்குது. அப்போது இங்கேயும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஷுட் பி சேம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலைஸ் பண்ணுறோம். ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலைஸ் பண்ணும்போது என்னங்க வந்துடும்? வாட் இஸ் த ரிசல்ட்? ரைட் ஹேண்ட் சைடு uy is equal to vx, uy is equal to minus vx. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு சேம். ஸோ ஈக்குவலைஸ் த ரைட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலைஸ் ஆகும் என்ன ஆகுது? vx is equal to minus vx, it taken into right hand side, or left hand side is taken into right hand side, whatever it may be. So minus vx அந்த பக்கம் எடுத்துன்னு போனோம்னா vx plus vx is equal to 0, 2vx equal to 0, vx equal to 0. நாங்கள் ரிசல்ட் கிடச்சிருக்கு. இங்கே vy 0 கிடச்சிருக்கு, இங்கே vx 0 கிடச்சிருக்கு. அதாவது partial derivation of the function u with respect to x, partial differentiation of u with respect to y, both of them vanished. Both of them values is equal to 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி f of z கான்ஸ்டன்ட் சொல்ல முடியும்? How we can say the f of z is constant? ஏன்னா நம்மளுடைய கான்செப்ட் என்ன? If f of z and its conjugate, if f of z
and f of z the whole bar are analytic in the given region domain D, then the given f of z is a constant அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அதில் நம்ம சொன்ன விஷயத்தெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா ரெண்டு ரிசல்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். ஒன்று Vx equal to 0ன்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம். இன்னொன்று என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா Vy is equal to 0 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவனிங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன சொல்லியிருக்கோங்க, since CR equation satisfied for both f of z and f of z the whole bar. அப்போது CR equation satisfied அப்படின்னா Ux equal to என்னதுங்க Vyங்களா. CR equation satisfied means Ux equal to Vy. Ux ரிசல்ட் நமக்கு தெரியாது, ஆனால் Vy ரிசல்ட் என்னங்க கண்டுபிடிச்சிருக்கோம் 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ Ux equal to 0. Ux equal to 0. Similarly என்ன வரும் Uy is equal to minus. Similarly Uy is equal to minus Vx. Vx ரிசல்ட் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருங்க 0. minus 0ன்ற வேல்யூ கிடையாது 0. அப்போ Uy is equal to 0. Uy is equal to 0. பாருங்க Vx is 0, Uy 0, Vx 0, Vy 0. நாலு டெரிவேட்டிவ்மே 0 ஆயிடுச்சு. Uy எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணதும் 0, Vy எக்ஸை பொறுத்து ஒய்யை பொறுத்தும் பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணதும் 0வாக இருக்குது. அப்போது நாலு டெரிவேட்டிவ்ஸுமே 0 அப்படின்னா எக்ஸை பொறுத்து பண்ணாலும் 0, ஒய்யை பொறுத்து பண்ணாலும் 0. ஏன்னா எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 0னா அது இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸாக இருக்கலாம், ஒய்யை பொறுத்து பண்ணும்போது 0 வந்தால் அது இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸாக இருக்கலாம். ஸோ ரெண்டு கன்க்ளூஷன் இருக்குது. அதனால தான் நம்ம ரெண்டுத்தையும் போட்டோம். Vx equal to 0னா V's may be independent of x, V's may be a constant. ரெண்டு ஆப்ஷன்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது. அதனால தான் Vx equal to 0, Vy is 0. ஃபங்க்ஷனை இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ தான் எடுத்துக்கிறோம். ரெண்டுமே 0னா எது ரெண்டுமே 0? நெகட்டிவ், தட் இஸ் இமேஜினரி பார்ட்டான V எக்ஸை பொறுத்தும் ஒய்யை பொறுத்து பார்ஷியல் டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0. இமேஜினரி பார்ட் தான் எல்லாமே டெரிவேட்டிவ் 0னா ரியல் பார்ட்டான Uxும் Uy தாங்க இருக்குது, அதுவும் 0. அப்போது எக்ஸை பொறுத்து பண்ணாலும் 0, ஒய்யை பொறுத்து பண்ணாலும் 0 ஃபார் போத் ரியல் அண்ட் இமேஜினரினா டெஃபினெட்லி the function should be constant. Definitely the function should be constant. Therefore f of z it should be a constant தாங்க இருக்க முடியும். f of z என்னதான் இருக்க முடியும்? constant தான் இருக்க முடியும். ஏன்னா இதோட டெரிவேட்டிவ்ஸ், இதோட காம்பனன்ட்ஸ் u and v are differentiable for with respect to both x and y partially. The result is 0. அப்போது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் தான் எந்த வேரியபிளை பொறுத்து பண்ணாலும் 0வாக இருக்க முடியும். அப்போது இங்கே யூவும் எக்ஸ் ஒய்யை பொறுத்து பண்ணியாச்சு, வியும் எக்ஸ் ஒய்யை பொறுத்து பண்ணியாச்சு, நாலுத்தோட டெரிவேட்டிவ் ரிசல்ட்டும் 0 அப்படின்னா கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன் என்னவாகத்தான் இருக்க முடியும்? கான்ஸ்டன்ட்டாகத்தான் இருக்க முடியும் அப்படின்றது நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம் பை திஸ் ப்ராப்பர்ட்டிஸ். என்ன சொல்லியிருக்காங்க இப்போ பாருங்கள். இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி க்ளீனாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குங்களா? இப்போ திருப்பி அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இஃப் f of z and f of z the whole bar are analytic in a given region D, then f of z is a constant function. Then f of z is a constant function. அப்போ இந்த ப்ரூஃப் மூலிமா நம்ம என்ன சொல்லிட்டோம்னா therefore f of z is a constant அப்படின்னு ப்ரூஃப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது எப்படி ஆப்ஷன்ஸில் கேட்பாங்கன்னா if both f of z and f of z bar are analytic in a region D, then option கொடுத்துருவாங்க நாலு. f of z is nowhere analytic, f of z is a constant, f of z is a analytic function, none of these அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா according to that this property we choose the best value, that is f of z is a constant. clear ஆகுதுங்களா? ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கலாம். ஓகேங்களா? எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாமல் வந்துகிட்டே இருக்கும்.
Future Vision Study Center. SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.